ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்தாங்க, திடீர்னு அப்படி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது. இது நான் ஸ்டார்டிங்கில் வந்து வேறு கட்சியோட சும்மா குரலையை கிளப்பி விடுறதுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து இந்த விஷயம் பெருசாக அவங்க டிவிக்கு தொண்டர்கள் ரியாக்ட் ஆனதே வந்து ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்கள தலைவரோட ஒய்ஃபையே வந்து கண்டமேனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து வேணுமே பண்ணுறாங்க, விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் சொன்னாங்க. இது வந்து எப்படி இந்த விஷயம் உண்மையாக இல்லையா, அவங்களோட பர்சனல்குள்ளே தலையிடக்கூடாதுன்றது கூட தெரியாமல் அவங்க மாட்டுன்னு வந்து அவங்க சங்கீதா மேலே வந்து விமர்சித்தது வந்து ஒரு கேவலமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். விஜய் ஃபஸ்ட்டு இவங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இவங்களோட கட்சி மெம்பர்ஸே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் சிவமாவாரான்னு தெரியல. ஆனார்னா தமிழ்நாட்டு பிரச்சனையை விட இவங்களை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு. யோ தலை, அதை ஏன் கேட்குறீங்க தலைவர் ஒய்ஃபுன்னு கூட தெரியாமல் அசிங்கமாக பேசுகிறானுங்க, அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறானுங்க, பச்சையாக திட்டுறானுங்க. அவங்க பர்சனல் என்ன, அவங்க எதனால் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க என்ன எதுனே தெரிஞ்சுக்க மாட்டுறானுங்க. வேணாம் தலை, இதெல்லாம் கேட்காதீங்க தலைவலி வந்துடும் பழகுது உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவானுங்களே தெரில இவங்க ஆட்சிக்கு வரன்றாங்க, இவங்க வந்து என்னத்தை கிழிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தொண்டர்களை எப்படி சரி காட்டணும்னு தெரியல. சிஎம் ஆகி என்ன கிழிக்க போகிறாருன்னு தெரியல. வீட்டு பிரச்சனையே இந்த அளவுக்கு கிழிக்கிறானுங்க தொண்டருங்க. இவர் வந்து சிஎம் ஆகி என்ன கிழிக்க போகிறாரு எனக்கு ஒன்றும் தெரியல. ஐயோ தலை, என்னை எதுவும் கேட்காதீங்க விட்டுருங்க எனக்கு மண்டை சூடு ஏறுது வேணாம்